வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜாமினா. நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? என்னுடைய காணொலியை முதலாக பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தவும். அன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய வீடியோவோட வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், தியானம் யோகா சம்பந்தமாக நீண்ட நாள் ஆரோக்கியமான வாழ்வுக்கு தியானமும் யோகாவும் என்ற சுதர்சன் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் ஒன்றுக்கு தான் நான் விமர்சனம் கதைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் உண்மையிலேயே இன்றைய அவசரமான காலகட்டத்தில் மனச்சஞ்சலமான நிலைமையில மனங்கள் பதறப்பட்டு ஒரு டென்ஷனான அவசரமான ஒரு வேகமான காலகட்டத்தில் எங்களுக்கு தியானம் யோகா எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது தான் நான் இந்த புத்தகத்தில் மட்டும் இல்லை, ஓஷோட புக்கோல இருந்தும் சில புத்தகங்கள்லேருந்து கூடுதலான புத்தகங்கள்லேருந்து வாசித்து அதை நான் ஒரு தொகுப்பாக எடுத்து தான் இந்த வீடியோவை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கட்டாயம் எங்களுக்கு யோகா அது யோகா பயிற்சிகள் இப்போ நாங்களே நினைப்போம் அது ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் அவைக்குத்தான் ஏற்றது தியானங்கள் யோகாக்கள் என்று. கட்டாயமாக அப்படி என்று இல்லை, சாதாரண எங்களை போலி ஆக்களுக்கு கூட கட்டாயமாக தேவைப்படுகிறது தியானம் யோகா. நான் எனக்கு நான் தியானம் எப்போ செய்ய தொடங்கினான்னு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் தியானத்தில் ஈடுபட தொடங்கிட்டேன். தியானம் செய்கிறது ஒரு 2 எங்களுக்கு நாங்கள் நேரங்களை ஒதுக்கி கொள்ளலாம். மிகவும் அதிகாலை விடிய 6 மணி விடிய 5 மணிக்கு முதலோ இல்லாட்டி 6 மணிக்குள் முதல் தான் தியானம் செய்யறது. காலம நேரம் நல்ல உகந்த நேரம், அதே மாதிரி பின்னேரமும் மாலை நேரமும் ஒரு தியானம் நீங்கள் செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் தொடக்கம் 15 நிமிஷங்கள் வரை உங்களோட மனசை கண்களை மூடி ஒரே நிலையில் எங்களை மூச்சு காட்டை உணர்றது தான் நாங்கள் முதல் கொண்டோலில் கொண்டு மனசை ஒரு நிலைப்படுத்தி ஒரு வழிக்கு கொண்டு வரதான் தியானம் என்று சொல்றது. அதை நாங்கள் 2 நேரமாக நாங்கள் செய்து கொள்ளலாம். அதிகாலையில் நாங்கள் தியானம் செய்ய போறோம்னு சொன்னால் கண்டிப்பாக விடியோலும்பி நாங்கள் எங்களை காலக்கடங்களை முடிச்சு குளிச்சுத்தான் கட்டாயமாக தியானம் செய்தோம் அமர வேணும். அது உங்களுக்கு தெரியும், தியான பயிற்சி இப்போ எல்லாரும் கதிரையில் இருந்தும் கூட செய்கிறார்கள். அதுக்கான முத்திரைகளும் இருக்குது. நீங்கள் ஒரு தியான குருவு மூலம் தான் செய்ய வேணும் இல்லை, நோமலாயே இந்த மன அழுத்தங்களான நேரங்களில் எங்களுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் மேலே ஏறாமல் ப்ரெஷரை கண்ட்ரோல் படுத்தி எங்களை நல்ல நிலைமையில சீரான நிலைமையில வச்சிருக்கிறதுக்கு இந்த தியானம் நல்ல எங்களுக்கு உதவி செய்யுது. அது எல்லாரும் இது தியானமோ யோகா ஆண்களுக்கோ இல்லாட்டி பெண்களுக்கோ என்று 2 பேருக்குமே பொதுவானது தான். நாங்கள் அந்த தியானங்கள் செய்யக்கையும் எப்படியான இதுகளை பார்க்கலாம்னு சொல்லி இங்கே பாருங்க. இந்த புத்தகத்தில் நான் இந்த சுதர்சனா என்ற பதிப்பகத்தால் வெளியிட்ட இந்த ஆசிரியர் DS கேசுவா சுந்தரம் சுவாமிகள்லாம் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நாங்கள் இந்த புத்தகத்திலேருந்து தான் நான் கொஞ்சம் வாசித்து எடுத்துக்கொண்டான். உண்மையிலேயே புத்தகங்கள் வாசிக்கிறது கூட எங்களுக்கு சில மனங்கள் அமைதி அடைய வேணும். உண்மையிலேயே எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்குன்னு சொல்லி சொன்னால் நான் புத்தகங்களை தொடர்ச்சியாக வாசிப்பேன். அதை தொடர்ச்சியாக அது அப்படியே இந்த மெமரியில் அவ்வளவும் பதிஞ்சிருக்கும். திருப்பி எந்த ஒரு இடத்துல ஒரு சப்ஜெக்ட் சம்மந்தமாக எந்த ஒரு டாபிக் சம்மந்தமாக யாராவது பேசி கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் உடனே அந்த கதைக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உடனே என்னால் ஆர்குமெண்ட் பண்ணவோ அந்த டாபிக் எடுத்து நான் கதைக்கிறதுக்கு எனக்கு ஏழுமாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக அது முடியலைன்னா கடந்த 20 வருஷத்துல நாங்கள் இந்த மிஷினரி வாழ்க்கையோட தொடர்ந்து மிஷினுக்கையும் வேலைக்கையும் எங்களை எப்பயுமே மணி பணம் சம்பந்தமான எங்களை பிஸியான லைஃப் ஓடிக்கொண்டிருக்கையும் ஒரு சின்ன புத்தகம் கூட என்னால் வாசிக்கவே முடியாமல் போயிட்டுது. அப்படி வாசிக்கிறதுக்கு ஒரு புத்தகத்தை எடுப்பேன். புத்தகத்தை வாசிச்சாலும் கூட அந்த என்ன வாசிச்சேனாலும் என்ன மூளைக்கு போக மாட்டேன். அது கொஞ்சம் காலமாக நாங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையை தொடர வலிக்கிட்டதுக்கு பிறகு இப்படி இருக்கையுமே எனக்கு சரியான கவலை. ஆக ஒரு பொழுதுபோக்குன்னா ஒரு டிவியை பார்ப்போம். டிவியில் போகிற அந்த காட்சிகளோடு சேர்ந்த படங்கள் சில வழியில் ஞாபகம் இருக்கும், சில வழி அது கூட ஞாபகம் இருக்கிறேன்னா அவ்வளவு இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை அவ்வளவு பிஸியான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்போ நான் பிறகு எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்களுடைய
தந்தையுடைய ஒரு இறப்புக்கு பிறகு அவற்றை மறைவுக்கு பிறகு எனக்கு சரியான ஒரு மன அமைதியும் ஒரு சரியான ஒரு தனிமையும் மன அமைதியும் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலை ஒரு அமைதியான மனநிலைமை எனக்கு மனசுக்கான ஒரு ரிலாக்ஸ் டைம் எனக்கு தேவைப்பட்டது. அதுக்கு பிறகு நான் தொடர்ச்சியாக இந்த தியானத்தை நான் இயன்றளவு செய்ய தொடங்கினான். உண்மையிலே தியானம் நாங்கள் சப்பானை வட்டித்தான் இருந்து செய்ய வேணும். இப்போ சில பேர் கதிரையில இருந்து செய்கிறார்கள். முதல்ல நாங்கள் இந்த 2 கரங்களையும் இப்படி வச்சுக்கொண்டு முதல்ல மூச்சை நல்லாக உள்ளிழுத்து உள்ள வெளியிடுறதன் மூலம் எங்கள் மூச்சு காற்றை நாங்கள் கவனிக்க தொடங்குகிறோம். அப்போ தொடர்ச்சியாக மூச்சு காற்று கவனிக்க தொடங்குறதன் மூலம் எங்களுக்கு விளங்குது ஓரளவு எங்களை மனம் கண்ட்ரோல் அடைஞ்சு மன அமைதி அடைஞ்சு மனம் தெளிவான சூழ்நிலைக்கு போகுது. அப்போ கட்டாயம் அந்த சூழ்நிலைக்கு மனம் போய்கொண்டு இருக்கும். அதைத்தான் நாங்கள் கூடுதலாக இது ஒரு பேசிக்கான தியானம். இது எல்லாருமே எல்லா சந்தர்ப்பங்களையும் செய்யலாம். நீங்களும் அந்த விஷயத்தை நீங்களும் செய்யலாம். இப்போ நான் பிறகு அதே மாதிரி இந்த தியானம் சம்பந்தமா இந்த புத்தகத்துல எனக்கு விஷயங்களை பற்றி எங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் அதுக்கு பிறகுதான் தியானம் செய்ய தொடங்கினதுக்கு பிறகு என்னால தொடர்ச்சியாக இந்த புத்தகங்களை வாசிக்க முடிஞ்சது. வாசிக்கிற விஷயங்கள் இந்த மனசுல கொஞ்சம் கொஞ்சமா நிக்க தொடங்கினது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா உண்மையிலே புத்தகம் வாசிச்சா திருப்பி அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லாட்டி எங்களுக்கு அந்த விஷயம் எங்களை மனசுல திருப்பி நிக்காது, எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. அப்ப நான் அதுக்கு என்ன செய்வேன்னு சொன்னா ஒரு புத்தகத்தையோ ஒரு டாபிக்கையோ ஒரு நியூஸ் பேப்பரோ புக்ஸோட இதென்றாலும் ஒரு வாசிச்சா யார் என்றாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சோ இல்லாட்டி இல்லைங்க மேத்தன்னு நான் ஆக்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த நான் அவைக்கு சொல்லுறேன். நான் அப்போ சொன்னா அதை எனக்கு திருப்பி ஞாபகம் இருக்கிற மாதிரி அது முடியும் நான் கருதுறேன். அப்போ இன்னொரு உண்மையிலே கற்றதை நாங்கள் இன்னொரு ஆக்களுக்கு வெளிப்படுத்துறது மூலம் சொல்றது மூலம்தான் அது மற்றவர்களுக்கும் வாசிக்க முடியாதவர்களுக்கும் அந்த செய்திகள் போய் சேர்றதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல இந்த புத்தகத்துல சொல்லணும் என்றால் உண்மையில கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள், கடவுள் வழிபடுபவன் காட்டும் ராண்டி என்ற பகுத்தறிவுவாத கோஷங்கள் ஒரு பக்கம் முழங்கினாலும் அதே சமயம் கடவுள் இல்லை என்ற வரட்டு வாதங்களை விட தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே மனித குலத்தை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கடவுள் என்று ஒருவன் மேலே எங்கேயோ ஒரு பரம மண்டலத்திலோ அல்லது கோயில் கற்சிலைகளிலோ இல்லை என்றே கொள்வோம். பண்பட்ட மனிதன் உள்ளம்தான் தெய்வம். ஆனால் இந்த பண்பட்ட நிலையை அடைவதற்கான முயற்சியை கோயிலும் குளங்கள் தியானங்கள் வழிபாட்டு திருத்தலங்கள் ஆகும் என்று சொல்லி இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப எங்களுக்கு நாங்கள் கடவுள் இல்லையென்று சொல்லி ஒரு எல்லாருமே சொல்லி கொண்டிருந்தாலும் கூட எங்களை இன்றைக்குமே ஒரு 20 பேர் கடவுள் இல்லையென்று சொல்லிக்கும் கூட ஒரு 5 பேர்ட்ட கடவுள் நம்பிக்கையும் கடவுள் வழிபாடும் தான் இந்த வாழ்க்கை இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் கூடுதலாக நாங்கள் நம்பினோம். அப்படியால நாங்களும் அதை நம்புவோம். மற்றது சொல்லினோம் என்று சொன்னா இப்போ கடவுளை வழிபடுறதுக்கு நாங்கள் எங்களுக்கு நினைச்ச வடிவத்தில் நாங்கள் வழிபடலாம், எப்படியும் கும்பிடலாம் என்று இருந்தாலும் கூட ஒரு சில மந்திரங்களோட ஜெபிக்கிறதன் மூலம் அந்த தியானத்தின் உச்சநிலையையும் அதன் பலன்களையும் கிடைத்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது என்றது கடவுள் நம்பிக்கை. நாங்கள் இந்த புத்தகத்துல நான் ஒரு பகுதியைத்தான் வாசிச்சு உங்களுக்கு தேவையான அளவு நான் சொன்னால் நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சா நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ தியானமும் யோகாவும் என்ற இந்த புக்கை நீங்கள் வாசிச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். நான் என்னால என்ற அளவு புக்ஸோட தேடி வாசிச்சு கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் ஸ்ரீலங்காவில் இருக்கையும் என்கிட்ட ஒரு புக் ஸ்டோரே இருந்தது, ஒரு அரஃபுள்ள ஒவ்வொரு சம்பளத்திலையும் கூட ஒரு புக்கை ஓடிக்கொண்டே இருப்பேன். இப்ப இங்க புத்தகங்களை நான் கொன்றையில இப்ப நான் மீண்டும் பழையபடி என்ன புத்தகம் எனக்கு மிகவும் ஆறுதலானபடியால புத்தகத்தை நான் தேடி வேண்டி வாசிச்சு கொண்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு வாசிக்கிற புத்தகங்களை நான் உங்களுக்கு திருப்பியும் ஒவ்வொரு புக் ரிவ்யூ மூலம் உங்களுக்கு நான் தர்றதுக்கு இருக்கிறேன். முடிஞ்ச இந்த புத்தகத்தை வாசிங்கோ.
தியானம் எங்கள வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். இது சம்பந்தமான கமெண்ட்ஸ்களை இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மற்றது உங்களால் முடிஞ்சா இந்த தியானத்தை நீங்களும் செய்யுங்க. நீங்களும் இந்த தியானம் செய்யலாம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு ஜமுனா.